விவசாயிகள் சிபில் ஸ்கோரால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன் வாங்க முடியாமல் பாதிக்கப்படும் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் இன்று 2ஆம் கட்ட பரப்புரை பயணத்தை இபிஎஸ் தொடங்க உள்ளார். இதையொட்டி திருச்சி சென்றுள்ள அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பயிர்க்கடன் பெற முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று கூறியுள்ளார். சிபில் ஸ்கோரால் விவசாயிகள் பாதிக்கப்படுவது குறித்து பிரதமரிடம் மனு அளித்துள்ளதாகவும் இபிஎஸ் குறிப்பிடப்பட்டார். வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு என்பது முடிந்து போன விஷயம் என்றும் அவர் மற்றொரு கேள்விக்கு பதிலளித்தார். அதிமுக தலைமையில் பாஜக உள்ளிட்ட கட்சிகள் இருக்கின்றன என்றும் தேர்தல் நெருங்கும் போதுதான் கூட்டணியில் யார் இருப்பார்கள் என்பது தெரியவரும் என்றும் இபிஎஸ் தெரிவித்துள்ளார். அந்த பகுதிக்கான மக்கள் விவசாயிகள் பிரதிநிதிகள்லாம் வைத்த கோரிக்கையை இந்த எல்லா கூட்டத்திலையும் பேசினேன். ஆனால் தமிழ்நாடு அரசு அதுக்கு நடவடிக்கை எடுக்கல. பிரதமர் கொடுத்த உடனடியாக நேற்றைய தினம் இந்த அறிவிப்பு வெளிவருது. ஆக எங்களுக்கு விவசாயிகளுக்கு ஏற்கனவே பழைய முறையிலே பயிர்க்கடன் வழங்குவதிலே மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா அவளோடு கலந்து பேசி அவருடைய பிரச்சனை தீர்த்தது எங்களுக்கு மகிழ்ச்சி. வட மாவட்டங்கள்ல நீங்க பிரச்சாரம் பண்ணும்போது வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு அதெல்லாம் முடிஞ்சு போனது. பத்திரிகையில போட்டு விறுவிறுப்பான செய்தி வரணும், மக்கள்ல ஒரு குழப்பத்தை உண்டாகணும், அந்த கேள்வி கேட்கறீங்க. அதெல்லாம் தாண்டி போய் இன்றைக்கு மத்திய அரசு ஒரு உத்தரவு பிறப்பிச்சு அதன்படி இந்தியா முழுவதும் தமிழ்நாடு இந்தியா முழுவதும் ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டாங்க. அதோட முடிச்சு எங்க கூட்டணியில அதிமுக பாரதிய ஜனதா இருக்குது. பாரதிய ஜனதா கூட்டணியில் பல கட்சிகள் இருக்குன்னு இன்னும் 8 மாத காலம் இருக்குது. 8 மாத காலம் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு உங்களுக்கு யாரெல்லாம் இருப்போம் என்பது பத்திரிகை ஊடகத்தை வைத்து தெளிவாக நான் குறிப்பிடுவேன்.